எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த இனிய காலை வேளையில் நம் வாழ்வில் ஏற்படுகிற அத்துணை இன்னல்களையும் துயரங்களையும் நீக்கக்கூடிய சித்தர்களையும் மகான்களை பற்றி சிந்திப்பது நலம் பல தரும். அந்த வகையில் நான் சித்தர்களை நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் தேடி தேடி கண்டடைந்து அவர்களுடைய சமாதிகளை வாழ்விடங்களை தேடி தேடி தொழுகிறேன். சித்தர்கள் மிகப்பெரிய அளவிட முடியாத அற்புத சக்தி. அவங்கள ஒரு வரியில் நாம் புரிஞ்சுக்க முடியாது. சித்தர்கள் பரிபாசைகளின் சொற்களஞ்சியம். அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்போ செயல்படுறாங்க, எப்படி அருளாசி புரிகிறாங்கிறது நமக்கு தெரியாது. நாம் ஒன்று நினைத்து கொண்டு போகிறோம். நமது வல்வினைகள் தீவிரமாக இருந்தால் அவர்கள் நாம் கெட்ட வார்த்தை என்று நினைக்கக்கூடிய மொழிகளை நம் மீது வாரி தூற்றுவார்கள். நமது பூர்வ ஜென்ம புண்ணியம் அதிகமாக இருந்தால் அருகிலே அமர வைத்து மலர் மாலைகள் சூட்டி தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க. தங்கள் சாப்பிட்டதை கொடுப்பாங்க. இப்படி மகான்கள் பல்வேறு விதமாக இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள், இருப்பார்கள். இந்த பாரத தேசம் மகான்களுடைய விளையாட்டு பூமி என்று பகவான் யோகிராம் சுரத்குமார் ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றும் பல சித்த புருஷர்கள் ஞான புருஷர்கள் வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மகான்களும் ஞானிகளும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கு ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாது. உடம்பை சம்பந்தப்படுத்தி வாழ்கிற நம்மை போன்ற மானிடர்களுக்கு அவர்கள் உடையுடன் இருந்தாலும் அழுக்கான உடையுடன் இருந்தாலும் உடை கலைந்து இருந்தாலும் நிர்வாணமாக அவதூதராக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நம்ம மனசு ஒரு அருவருப்பாக நினைக்கும். ஆனால் உண்மை அது இல்லை. அவர்களுக்கு உடம்பை கடந்த நிலை இருக்கிறது, சதாசிவ பிரம்மம் மாறி. இப்படி மகான்கள் அவர்கள் அணிகிற உடைகளை சாப்பிடுகிற சாப்பாடை வைத்து நம்ம எடை போட முடியாது. அப்போ மகான்களை எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு எளிய ஒரு நுட்பமான விஷயம் நான் கண்டறிந்தது, இறைவன் எனக்கு உணர்த்தியது, சொல்லியது. தவறு இருந்தால் மன்னிக்கலாம். நாம் ஒரு நாள் பல் விளக்கல, 2 நாள் குளிக்கல, மழை ஜலம் கழிக்கலைன்னா நம்ம உடம்பு எப்படி துர்நாற்று அடிக்கும்? உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் கூட கிட்ட வரமாட்டாங்க. ஆனால் மகான்கள் குளிப்பதே இல்லை, பல் துளக்குவதே இல்லை. அவங்க மழை ஜலம் கழித்தாலும் அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதே இல்லை. நம்மை போல அவர்கள் மழை ஜலம் கழிக்க மாட்டாங்க. கடுகை போல மிளகை போல சிறு சிறு துளிகளாக மழை ஜலம் கழிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? செரிமான கோளாறா? இல்லை. இப்படி பல்வேறு நுட்பமான விஷயங்கள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க மகான்கள்லாம் பைத்தியக்காரங்க, அவங்க இப்படியெல்லாம் உடை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அவங்கவுங்க விதி. அவங்கவுங்க ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், லக்னாதிபதி கேது எப்படி இருக்காங்களோ அப்படி தான் ஞானிகளை அருளாசி புரிய முடியும். அருள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை வாங்கிக் கொள்வதற்கு தக்க பாத்திரமாக நாம் நம்மை உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாமக்கல்லில் மோகனூர்னு ஒரு ஊர் இருக்குது. நவலடியான் கோயில் அங்கே இருக்காங்க. செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது. அங்கே அவதூதராக மழையிலும் வெயிலிலும் பனியிலும் ஒரு பிரம்மம் நம்மிடத்திலே நடமாடி கொண்டிருக்கிறது. தன்னை உணர்ந்த ஞானியாக, ஜீவன் முக்தனாக ஒரு பாட்டி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்கிற பொழுதே எவன் ஒருவன் மரணத்தை தழுவி இருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். ஜீவன் முக்தருடைய வாழ்க்கையை நேரில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், பார்க்காதவங்களுக்கு விளையாட்டாக தெரியும். அப்படி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த நமது பாட்டியம்மா அவர்கள் கொடுமுடிக்கு இடம்பெயர்கிறார்கள். கொடுமுடியிலே அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு அருளாசிகள் அற்புதங்கள் அங்கே நிகழ்ந்து இருக்கிறது. எடுத்துக்காட்டாக பவானி லிங்கமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு முறை பாட்டியை பார்க்க செல்கிற பொழுது தன்னுடைய பயணத்தை 7 தடவை பேருந்திலிருந்து மாறி மாறி போயிருக்காங்க. அப்போ பாட்டியம்மாவிடத்தில் செல்கிற பொழுது பாட்டியம்மா என்ன கேட்டிருக்காங்க, எப்படி வந்த அப்படிங்கிறப்ப பஸ்ஸில் பேருந்தில் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை உங்களுடைய பயணம் மாற்றப்பட்டது அப்படிங்கிற 7 முறைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் மனதிலே திருப்பதி பெருமாளை
ஒரு விதத்திலே நினைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். அப்போ பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க, நான் மலை உச்சியில் மட்டும் இருப்பேன்னு நினைக்காத, இந்த குச்சி மேலே இருப்பேன்னு சொல்லி ஒரு குச்சியை அவர்களிடத்திலே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த குச்சி பவானி லிங்கமூர்த்தி ஐயா அவர்களுடைய பூஜை அறையிலே என்றும் இருக்கிறது. ஒரு அம்மா போய் பார்க்கிற பொழுது அந்த அம்மாவினுடைய தாலியை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. சிறிது நேரத்தில் அவருடைய கணவருக்கு பாம்பு கடிச்சிருது அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அப்போ அங்கேயே இருக்க சொல்கிறாங்க அந்த அம்மாவை. இந்த அம்மா அங்கேயே இருக்கிறாங்க சில மணித்துளிகள் நேரங்கள். திரும்பவும் அலைபேசி வருகிறது, உங்கள் கணவர் காப்பாற்றப்பட்டு விட்டார் என்று. தன் தாலியை திரும்ப கொடுத்துட்றாங்க. இந்த தாலியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறோம், உன் தாலியை நீயே வச்சுக்கணும். இப்படி மகான்கள் அற்புதமாக அருளாசி புரிவாங்க. பெட்டவா தலையில் சாந்தாமா இருக்காங்க, அவங்க அரசு பணியில் இருந்தவங்க. சடை விழுவ போது இந்த இதை விட்டுரு பணின்னு சொல்லி இப்போ அவங்க வேறு விதமாக ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் ஐயா அவர்கள் மொடக்குறிச்சியில் இருக்காங்க. அவர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி வருகிற பொழுது இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இந்த நேரத்தில் பூஜை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ரோபரணி மீனா அவர்கள் கரூரில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு ரூபாய் நோட்டை தருகிற பொழுது அவர்களுக்கு இன்று வரை பண கஷ்டம் வரவே இல்லை. இப்படி பல்வேறு சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு வருகிறவர்களுடைய குணத்தை புண்ணியத்தை எப்படி சரி செய்வது என்பது அவங்களுக்கு தெரியும். இப்போ 1-2 எடுத்துக்காட்டுகள் தான் சொல்கிறேன். மேலும் தெரிந்து கொள்வதற்கு பாட்டியினுடைய ஃபேஸ்புக் பதிவு இருக்க முகநூல், டெலிகிராம் ஆப்பில் பின்தொடரலாம், குறிப்பில் கொடுக்குறேன். அப்படி ஒரு மகான்கள் வாழ்கிற பொழுது சீடர்களாக நாம் அவங்கக்கிட்ட போய் சேர்றோம். நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், குரு தான் சீடனை தேர்ந்தெடுக்க முடியும். சீடன் குருவை என்னாலும் தேர்ந்தெடுக்க முடியாது. குரு சீடர்களை உருவாக்கலாம், ஆனால் சீடர்கள் ஒரு பொழுதும் குருவாக வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இறைவன் தான் குருவாக வரான். சீடர் அந்த குருங்கிற தீயில கரைஞ்சு போயிடுவார். நாமெல்லாம் ஒரு கறிக்கட்டை குச்சி மாதிரி. பெரிய அக்னி நெருப்பு வந்து இறைவன் குருவாக வராங்க. இந்த குச்சி தீயில விழுந்தா எரிஞ்சு சாம்பலாயிரும். ஆனால் நேரில் குருவுக்கும் அதாவது சிஷியனுக்கும் அத்வைத பாவனை இருக்கக்கூடாது. மனதில் ஏக பிரம்மம் அப்படின்னு பாவனை இருந்தாலும் கூட நடைமுறையில் குருவுக்கும் சிஷியனுக்கும் அந்த உறவு முறை மதிப்பு ரீதியிலாக இருக்கணும், அன்பு ரீதியிலாக இருக்கணும். சிஷியன் ஒரு பொழுதும் குருவாக முடியாது. மேலும் குரு இருக்கிற இடம் ஆசிரமம் ஆகலாம், ஆனால் ஆசிரமம் எல்லாம் குருவாக மாற்ற முடியாது. ஆசிரமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் குருவாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. குரு இருக்கிற இடம் எங்கிருந்தாலும் அது ஆசிரமம் தான். ஆனால் ஆசிரமம் எல்லாம் குரு வசிக்கிற இடமாகாது. குறிப்பாக ஞானிகளை மகான்களை நாம் ஆதரிக்கிறோம், அவர்களை நாம் கட்டுப்படுத்துகிறோம். இந்த இடத்துல இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டுப்படுத்துவதாக நினைத்தால் அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அதெல்லாம் நம்மளை ஏமாத்துற மாதிரி, நம்மளைய ஒரு விதமாக மனமாயையில் ஆழ்த்தி விட்டு நம்மளை விட்டு அந்த இடத்த விட்டு அகன்றுவாங்க. எப்போ அகன்றுவார்கள்? உயிரோடு இருக்கும் பொழுது இல்லை, அவங்க இறந்த பின்னாடி அவங்க உடம்பை எங்கே வைக்கணுங்கிறத அவங்க தீர்மானிச்சிருவாங்க. மகான்களுடன் நெருங்கி பழகுவது தீயுடன் நெருங்கி பழகுவது மாதிரி. தீ தொட்டா சுற்றும். ரொம்ப கவனமாக ஞானிகளிடத்தில் யோகிகளிடத்தில் பழக வேண்டும் என்று விசிறி சாமியார் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது அவங்க கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி நடப்பாங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. இப்படி கொடுமுடியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நமது பாட்டியம்மா அவர்கள் தான் மகா சமாதி ஆவதற்கு முன்பாக நான் மயான காளி ஆவேன் என்று சொல்லியிருக்காங்க. தாந்தோணி மலையில் எம்பெருமான் நாராயணன் வீற்றிருக்கிறார். தாந்தோணி மலையில் அதுக்கு பக்கத்தால் அரசு மயானம் இருக்கிறது. அந்த மயானத்திலே பாட்டியினுடைய இறுதி சமாதி, அந்த வைபவம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. இன்றும் அந்த சமாதி அங்கே இருக்குது. ஏன் அங்கே போய் அவங்க இருந்திருக்காங்கன்னா, எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து வழிபடணும், அவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அரசு மயானங்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு நுட்பமான குறிப்பு. இன்னொன்று, நம்மெல்லாம் கடைசியாக போகிற இடம் மயானம். அங்கே உனக்காக நான் காத்திருப்பேனடா என்று மறுபிறவியை அழிக்கிற காளியாக, தாயாக, பரமேஸ்வரியாக, அம்பாளாக அங்கே நமக்காக வீற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி, திருவாதிரை என்று பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. விருப்பம் இருப்பவர்கள், நம்பிக்கை இருப்பவர்கள், பாட்டியால்
ஈர்க்கப்படுபவர்கள் கண்டிப்பாக அங்கே வருவாங்க, சேருவாங்க. ஒரு ஞானி இறந்து விட்டால், தன்னுடைய உயிரை விட்டுவிட்டால், பிரம்மத்துடன் கலந்து விட்டால், அவர்கள் உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று திருமூலர் திருமந்திரத்திலே 19வது மந்திரத்திலே சமாதி கிரியை என்ற ஒரு இடத்திலே சொல்கிறார். அந்தமில் ஞானி அருளை அடைந்தக்கால் அந்த உடல் தான் குகை செய்தெடுத்திடில் சுந்தர மன்னரும் தொல் புவியுள்ளோரும் அந்தமில் இன்பம் அருள் பெறுவாரே. 1919வது பாடல். அழகா அவங்கள சமாதி பண்ணணுங்கிறார். எப்படி பண்ணணும்? புண்ணியமாம் அவர்தம்மை புதைப்பது நன்னிய அனல் கோக்கில் நாட்டில் அழிவாகும் மண்ணில் அழியில் அலங்கார பங்கமாகும் மண்ணுலகெல்லாம் மயங்கும் அனல் மண்டியே. அப்படி நம்ம செய்யாம விட்டுட்டா இந்த உலகமே அனலால அழிஞ்சு போயிடும், தீயால் அழிஞ்சு போயிருங்கிறார். சரி, குகை அமைப்பதற்கு எது சரியான இடம்? தன்மனை, சாலை, குளங்கரை, ஆற்றிடை, நன்மலர் சோலை, நகரினில் நல்பூமி, உன்னரும் காணம் உயர்ந்த மலைச்சாரல், இந்நிலந்தான் குகைக்கு எய்துமிடங்கள். குளங்கரை, ஆற்றிடை, நகரினில் நல்பூமி. அப்போ நகரினில் நல்பூமி. அப்போ கரூர் நகரில் தாந்தோணி மலை பெருமாள் அங்கே வாசம் செய்கிறார். நகரினில் நல்பூமி, அந்த இடத்தை பாட்டி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் எளிதாக வந்து பாட்டி வாழ்ந்த பொழுது அருளாசி பெற்றவர்கள் அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னும் எளிதாக அவர்களை நாடி வர வேண்டும் என்பதனால் அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து பெருமாள் அவதாரமாக பல இடங்களில் தம்மை சுட்டி காட்டியிருக்கிற பாட்டி பல்வேறு மகான்களாக காட்டியிருக்கிறாங்க. அவரே நான், இவரே நானே அவர் என்று பலருக்கும் அவர்களுடைய குருவாக அருளாசி புரிஞ்சிருக்கிறாங்க. குரு ஒருவர் தான், ஏக சொரூபம், பல்வேறு ரூபங்களில் நமக்கு தென்படுகிறார். நமது பூர்வ ஜென்ம பாவத்துக்கு ஏற்ப மகான்களும் ஞானிகளும் நம்மை தொடர்பு கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு, பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்தால் தான் இது மாதிரி மகான்கள் ஞானிகளை நாம் போய் பார்க்க முடியும். புலிவாயில் பட்ட இறை மீளாது. ஒரு தடவை புலிவாயில் ஒரு இறைச்சி பட்டுருச்சுன்னா அந்த புலி மொத்தமாக அந்த இறையை முழுங்கிவிடும், சாப்பிட்ரும். அதே மாதிரி தான் குருவின் அருள் பார்வை புலிவாயில் பட்ட இறை போல எத்தனை ஜென்ம தொடர்பு இருந்தாலும் திரும்பவும் குரு தன்னுடைய அருட்பார்வையால் ஈர்த்து விடுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அவர்கள் தருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே நாம் தாங்கிக்கலாம். இதெல்லாம் குரு பிரசாதம் தான், அருள் பிரசாதம் தான். நல்லதும் அவங்க தருவது, கெட்டதும் அவங்க தருவது. மிகுந்த பரிபூர்ணமாக பாட்டியை நம்பினால் நீங்கள் எந்த மகான்கள் வேணுமானாலும் நம்பலாம். அவர்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். என் இதயத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய குரு பகவான் ரமணர் ரூபத்திலே அருளாசி புரிகிற பாட்டியை என் இதயத்திலே குருவாக ஏற்று இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த பதிவில் ஏதேனும் தவறு குறை இருக்குமானால் அது முழுக்க முழுக்க என்னுடைய அஞ்ஞான குணத்தையே, என்னுடைய அறியாமையை நன்கு சுட்டி காட்டும். நிறைய இருக்குமானால் பவானி லிங்கமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மொடக்குறிச்சி விஜய் ஐயா அவர்களுக்கும், சாந்தம்மா அவர்களுக்கும், கரூர் பரணி ஜோதிடர் மீனா அவர்களுக்கும், இன்னும் பிற வாழ்கிற பொழுது பாட்டியை சந்தித்து அருளாசி பெற்ற அத்தனை உயிர்களுக்கும் ஜீவர்களுக்கும் உரித்தே அன்றி இது எனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமல்ல. இதெல்லாம் பாட்டியினுடைய அருளாசி பெற்றவர்களுடைய அத்துணை அனுபவங்களுடைய வாயிலாக இதை பகிர்கிறேன். எல்லா புகழும் பாட்டியினுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். இதை கேட்பவர்களும் கேட்க இருப்பவர்களும் இனி வருங்காலத்தில் பாட்டியை நோக்கி பயணப்படுவார்கள். கரூர் தாந்தோன்றிமலை, கரூர் பாட்டி சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி திருப்பதியை போல கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் இன்று நெஞ்சார பதிவிடுகிறேன். எல்லா புகழும் பாட்டி சித்தருக்கே. ஓம் பாட்டி தாயே சரணம். ஓம் பாட்டி தாயே சரணம். ஓம் பாட்டி தாயே சரணம்.